மக்கள் வணக்கம். இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளும் ஒரு கோவிலை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா கோவில்களும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல அனுபவத்தையும் ஒரு நல்ல செய்தியையும் தந்தே தீரும். வாருங்கள், ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். தொண்டை நாட்டில் உள்ள பாடல் பெற்ற திருத்தலங்கள் 32. அவற்றுள் மிக முக்கியமான திருத்தலம் திருவன் பார்த்தான் பனங்காட்டூர் ஆகும். சிவபெருமான் முதியவர் வேடத்தில் நேரில் தோன்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உணவு அளித்த அற்புதம் நிகழ்ந்த திருக்கோயில் இந்த ஆலயமே. இறைவன் நேரில் வந்து அருளாளர்களுக்கு அருள் புரிந்த திருத்தலங்கள் பல. அவற்றில் முக்கியமான ஒன்றே இந்த திருப்பனங்காடு என வழங்கும் திருவன் பார்த்தான் பனங்காட்டூராகும். இத்திருத்தலம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் காஞ்சிபுரத்திற்கு தென்மேற்கில் 9 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இருந்து ஐயங்கார் குளம் வழியாக இந்த திருப்பனங்காடு கோயிலுக்கு செல்லலாம். பனைமரத்தை தலமரமாக கொண்டுள்ள இந்த திருத்தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார். பசியால் வருந்துவது அறிந்த சிவபெருமானே ஒரு முதியவர் வேடத்தில் வந்தருளி அமுதளித்தார் என்பது 8ஆம் நூற்றாண்டு வரலாறு. வஞ்சமற்ற மனத்தாரை, மறவாத பிறப்பீலியை, பஞ்ச சீரடியாளை, பாகம் வைத்துகந்தானை, மஞ்சுற்ற மணிமாட அன்பார்த்தனை, பனங்காட்டூர் நெஞ்சத்தெங்கள் பிராணை நினையாதார் நினைவென்னே என்று சுந்தரர் பாடிய பதிகத்தில் பனங்காட்டூர் இறைவனின் பெருமைகள் பேசப்பட்டிருக்கின்றன. அமிர்தவல்லி அம்பாள் உடனுரை தாரபுரீஸ்வரர் தனிச்சன்னதியிலும், கிருபாநாயகி அம்பாள் உடனுரை கிருபாதேசுவரர் தனிச்சன்னதியிலும் ஒரே ஆலயத்தில் 2 சுவாமி 2 அம்பாள் என்ற பெருமையுடன் திகழ்கிறார்கள். அகத்தியர் பூசித்த காலத்தில் இறைவன் திருமுடியிலிருந்த கங்கையானவர் வெளிப்பட்டு எதிரில் ஈசானத்தில் உள்ள பள்ளத்தாக்கில் தங்கி பரிமளிக்க அத்தீர்த்தம் இன்றும் சடா கங்கை தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. வயோதிக வடிவில் தடியூன்றி கட்டமுது கொண்டு வந்து இதை உண்டு களைப்பு தீருக என சுந்தரரிடம் சிவபெருமான் கூறிட, சுந்தரரோ நீரில்லா இடந்தன்னில் நீர் அமுதளித்தல் நீதியோ என வினவ, இறைவனோ சுந்தரா நான் அன்பார்த்தான் பனங்காட்டை உடையவன் எனக் கூறி, நீர் வந்த இடந்தன்னில் நீரின்றி போகுமா என திருவாய் மலர்ந்து தன் பாதத்தால் சிறிது மணலை அகற்ற அங்கே கங்கை பெருகியது. இறைவன் மறைய அடிச்சுவடு கண்டதை சுந்தரர் தொடர அது கோவிலில் முடிந்தது. இறைவன் விடைமேல் அம்மையுடன் காட்சி அருளினார் என்று இங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள்.
அகத்தியர் வழிபட்ட சிவலிங்கம், புலத்தியர் வழிபட்ட சிவலிங்கம் என ஒரே திருக்கோயிலில் 2 மூலவர் சன்னதிகள் உள்ளன. இதேபோல் 2 அம்பாள் சன்னதிகளும் 2 சுவாமிகள் சன்னதியும் அமைக்கப்பெற்றிருக்கின்ற ஒரே திருத்தலம் இதுவே. சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தில் சுந்தரருக்கு கட்டமுது அளித்த வரலாறு விரிவாக கூறப்பட்டுள்ளது. சுந்தரருக்கு இறைவன் அமுது தந்து காட்டிய தீர்த்தமே சுந்தரர் தீர்த்தமாகும். இது இப்போது ஊற்றுக்குழி என வழங்குகிறது. விழா காலத்தில் 4ஆம் நாள் சுந்தரருக்கு கட்டமுது அளிக்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. கோயிலின் தென்புறம் அகத்தியர் வழிபட்ட லிங்கமும் வடபுறம் புலத்தியர் வழிபட்ட லிங்கமும் அமைந்திருக்க, தெற்கு நோக்கிய நிலையில் 2 அம்பாள் சன்னதியும் அதற்கு மத்தியில் பள்ளியறையும் உள்ளது. 2 கொடிமரத்துடன் விளங்கும் இத்திருக்கோயில் சுவாமி சன்னதிக்கு 3 கலச தூங்கானை மாட விமானம் அமைந்துள்ளது. பூமியிலே மறைந்திருந்த தாளபூஷணர் பெருமானை அகத்தியர் கண்டெடுத்து முனீஸ்வருடைய அருளை பெற்று பூஜைக்கு ஆரம்பிக்கின்றார். பனங்காடு வறண்டு கிடக்க தண்ணீர் இல்லையே என்று வருந்துகிறார். அப்பொழுது சிவபெருமானுடைய சடையிலிருந்து வழிந்த தீர்த்தமே ஜடாகங்கை திருக்குளம் அன்று அற்புதமாக திகழ்கிறது. அகத்தியர் வழிபட்ட பொழுது மிக சிறப்பாக பனைக்கனியை ஆராதனை செய்திருக்கிறார். இந்த பனம்பழம் இங்கு காலத்தில் சிவபெருமானுக்கு ஆராதிக்கப்படுகிறது. அப்பழங்களே சந்தான பாக்கியம் பெறுவதற்கு அநேகரும் வரப்பிரசாதமாக பெற்று செல்கின்ற வழக்கமும் இருந்து வருகிறது. ராமேஸ்வரத்துக்கு சமமான க்ஷேத்திரம் என்று அங்கே ராமர் பூஜித்த மூர்த்தி ஒன்றும் சிஷ்யனாக விளங்கிய ஆஞ்சநேயர் கொண்டு வந்த மூர்த்தி ஒன்றுமாக இருப்பது போல இங்கே குரு சிஷ்யர்கள் பிரதிஷ்டை செய்தது 2ம் இருக்கலாம் என்ற ஒரு நியதி செய்து ராமேஸ்வர சமமான க்ஷேத்திரம் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆகவே சிறந்த தலமாக 2 மூர்த்திகள் இருப்பிடம் கொண்ட தலமாக அமைந்திருக்கிறது. அதில் அகத்தியர் பூஜித்த பெருமான் அமிர்தவல்லி அம்பா சமேத தாளபுரீஸ்வரர், புலத்தியர் பூஜித்த பெருமான் கிருபாநாயகி அம்பா சமேத கிருபாநாதேஸ்வர பெருமான் ஆகிய 2 மூர்த்திகளும் மிக சிறப்பாக அமர்ந்திருக்கிறார்கள். கோயில் முன் ஈசான திக்கில் வன்னி மரமும் அம்மரத்தடியில் சனீஸ்வர மூர்த்தமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சேக்கிழார் சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளபடி அல்லல் அறுக்கும் அருமருந்தை திருத்தால நகர் பெருமானைச் சார்ந்து வழிபட்டு இம்மை மறுமை பலங்களை பெய்யாற்றுலாம் என்பது தலபுராணம் தரும் செய்தி.
நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். மெய்ஞானம் பொதிந்த சந்த பாடல்களாக திருப்புகழ் விளங்குகின்றது. இன்று எந்த பாடல் என்ன கருத்து என்பதனை பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. பொதுப்பாடல் எனும் தலைப்பின் கீழ் வரக்கூடியது சிவஞான புண்டரிகை எனும் பாடல். இந்த பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் அற்புதமான புது புது தமிழ் வார்த்தைகளை நாம் அறியாததை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஏதோ தமிழ் வார்த்தைகளை மட்டுமல்லாது நாம் நினைத்து கொண்டிருந்தோம் மாம்பழம் என்று விநாயகரன் தந்தை தாய் இவர்களை வலம் வந்து வாங்கியது. ஆனால் அது மாதுளம்பழம் என்பதுதான் உண்மை. பழனி தலபுராணமும் அதைத்தான் சொல்கிறது என்று பார்த்தோம். அந்த தகவலை நம் உள்ளங்களில் பதிய வைப்பதற்காக அந்த தகவலையும் சொல்கின்றார். இந்த பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் தன் வழக்கப்படி ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். அபூர்வமான அந்த வேண்டுகோள் என்ன என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். சிவஞான புண்டரிக மலர் மாதுடன் கலவி சிவபோக மண் பருக அறியாமல் சகமீதுழல் மலவடிவாய் இருந்து போது திகழ் மாதிர்பில் செருமி ஆழிவேனோ தவமாதவங்கள் பயில் அடியார் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தமியேன் மலங்கள் இருவினை நோய் இடிந்தலரதினாலும் வல்ததின் முன் வரவேணும் உவஹாரியன்பர் பணி கலியாணியல் தையிடம் உரை நாயகம் கௌரி சிவகாமி ஒளிரானையில் கரமில் மகிழ் மாதுளம் கனியை ஒரு நாள் பகிழ்ந்த உமை அருள்பாலா அவமே பிறந்த என இரவாமல் அன்பர் புகும் அமுதாலயம் பதவி அருள்வோனே அழகானகம் பொலியும் மயிலா குறிஞ்சி மகிழ் அயிலா புகழ்ந்தவர்கள் பெருமாளே. தவமா தவங்கள் தவ மாதவங்கள் என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. தவமாய் தவங்கள் செய்தவர்கள். தவம் என்பது எல்லோரும் செய்துவிட முடியாது, தெரிகின்றதா? தவமும் தவங்குடையார்க்கு ஆகும்னு வள்ளுவர் சொன்னார் அல்லவா? அதுபோல தவம் செய்வோம், ஓரளவு சக்தியும் கிடைத்துவிடும். ஆனால் கிடைத்த சக்தியை நாம் வீணாக உபயோகப்படுத்தி விடுவோம். சூரபத்மன் செய்யாத தவமா, ராவணன் செய்யாத தவமா, பண்டாசுரன் செய்யாத தவமா, மகிஷாசுரன் செய்யாத தவமா, துரியோதனன் செய்யாத தவமா? அதை ஒரு நிலையில் முடித்து கொண்டு அதன் பிற்பாடு அதன் பலனாக கிடைத்தவைகளை வீணாக உபயோகப்படுத்தி அவர்களும் அழிந்து மற்றவர்களுக்கும் தீங்கை விளைவித்தார்கள் அல்லவா? அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தவமா தவங்கள் பயில். தவத்தினால் சக்திகள் கிடைத்த பிற்பாடு கூட அதை நல்லவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பயிற்சியாக கொண்டவர்கள். மறந்து போய் கூட அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காதவர்கள், தீயவர்களுக்கும் நல்லது செய்து அவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்துபவர்கள். இதற்காகத்தான் தவமா தவங்கள் பயில் அடியார் கணங்களோடு. அப்படிப்பட்ட அந்த அடியார்கள் நல்லவர்கள், அவர்களை தேடி நான் சென்று அவர்களுடன் விளையாட வேண்டாமா? என்ன வாக்கியா! ஆறுமுக வள்ளல் அவருக்கு அருளினான். அதே போல அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் நல்லவர்களையும் நம்முடன் சேர்த்து வைக்க வேண்டுவோம். அவன் அருளுவான்.
இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சிகளும் திருப்புகழ் பாடல்களும் உங்கள் மனதிற்கு புதிய எண்ணங்களை ஏற்படுத்தியிருக்கும். மீண்டும் உங்களை நாளை ஆலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.